கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ கடந்த சில வாரங்களாக யெஷுவாவுடைய மாம்சீகத்தில் இருக்கும்போது யெஷுவாவுடைய காலங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். அதை குறித்து பார்த்தோம்னா, ஒரு மனிதனாக அவருடைய ஜீவியத்தின் ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, அதாவது மாம்சீகத்தில் இருக்கும்போது அவருடைய ஜீவிய காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிற காரியத்தை குறித்து கடந்த 3 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 4வது வாரம், பாகம் 4. யெஷுவா ஒரு மனிதனாக அவருடைய ஜீவியத்தின் ஆரம்ப காலம், பாகம் 4. இந்த காரியங்களுக்கு தேர்வு செய்திருக்கிற பகுதி, வேத பகுதி பார்த்தோம்னா எஸ்ஐயா 52ல 13லேருந்து 53ல 12 வரைக்கும். எஸ்ஐயா தீர்க்கதரிசன வேத பகுதியில மிக முக்கியமான இருதயமாகி இருக்கக்கூடிய பகுதி இது. அப்ப இதை 3 பகுதிகளாக நம்ம பிரித்து பார்க்கிறோம். 3 பகுதி. முதல் பகுதி அப்படிங்கிற எஸ்ஐயா 53ல 13லேருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். அடுத்து 53ல 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். 3ஆம் பகுதி 53ல 11லேருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். முதல் பகுதியில் நாம பார்த்தோம்னா எஸ்ஐயா 52ல அந்த யாவே தேவன் யெஷுவா கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற விதமாக அங்கே இருக்கிறது. என் தாசன் ஞானமாய் நடப்பார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். என் தாசன் அப்படி எனது புயம் அப்படி எல்லாம் சொல்றாரு யெஷுவா கிறிஸ்துவை. அந்த விதமாக அவர் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அவர் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் என்று அங்கே யெஷுவா கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் விதமாக அங்கே சொல்லுகிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். ஆனா அவர் தாவீதின் கிளையாக இருக்கிறாரு. அதே சமயத்துல தாவீது என்றும் அநேக நேரங்களே வேத வசனங்களே அவரை அழைக்குது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் ஞானமா எப்படி அரசாட்சி பண்ணுகிறாரு, பூமியிலே அரசாட்சி பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். அது எசாயா 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். அப்ப அதுல பார்த்தோம்னா அவர் நீதி அவருக்கு அரைக்கட்டா இருக்கு, சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியா இருக்குது. அப்ப ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டி பாலசிங்கும் காலை ஒருமித்து இருக்கும், ஒரு சிறுபெண் அவைகளாம் நடத்துவார் அப்படிங்கிறப்போ அவரோட குணநலன்களை ஒவ்வொரு மனிதனுடைய அந்த குணநலன்கள் அப்படி சிங்கம் போல குணநலன்கள் உள்ள நபர்களும், இல்ல ஆட்டுக்குட்டி போல குணநலன்கள் உள்ள நபர்கள், ஓனாய் போல ஒரு கன்னியாக இருக்கக்கூடிய குணநலன்கள் உள்ள நபர்கள் எல்லாமே ஒன்றாக ஒருமித்து ஜீவிப்பார்கள் என்பதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. லிட்டரலாகவும் அது நிறைவேறக்கூடியதா இருக்குது. அவர்களும் ஒருமித்து சத்திய ஆகாரத்தை சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க. பசுவையும் கரடையும் கூடி மேயும், அவைகள் குட்டியெல்லாம் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் அப்படிலாம் சொல்றத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கிளியரா ஏற்கனவே பார்த்துட்டோம். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும் அப்படிங்கிறப்போ எல்லாரும் ஆவிக்குரிய ஆகாரமானாலும் மாம்சீகத்தையான ஆகாரமானாலும் அங்க ஒருமித்திருந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம் அங்கே இருக்குது. அப்ப அதற்கெல்லாம் தகுந்த விதமாய் ஞானமாய் அவர் என்ன பண்ணுவாரு, அரசாட்சி பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப அங்கே தீங்கு செய்யறதுக்கு ஆளே இல்லை. அப்ப பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின்மே விளையாடும் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு அனிமலா இருக்கட்டும், மனிதர்கள் அந்த அனிமல் குணம் கொண்ட மனிதர்களா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத அது குறிக்கக்கூடிய இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தோம்னா, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்ததுன்னு சொல்றாரு. 52ல 13ல மேன்மையா உயர்த்தப்பட்டவர் சொல்லிட்டு நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாம இருந்தது, அவருடைய முகரூபம் அந்த கேடா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது அவ்வளவு உன்னதமா உயர்த்தப்படக்கூடிய அந்த ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து அதற்கு முன்னால அதற்கு தங்களை தகுதி அம்சம் ஆக்கிக் கொள்ளும்படிக்கு அவர்கள் அதற்கு ஆயத்தப்படுத்தும்படிக்கான பாடுகள் அவசியம் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே போல அவர் ஞானமாய் அரசாளும் போது அந்த கல்லான இதயத்துல அகற்றி போட்டு நவமான ஒரு இதயத்தை அங்கே கொடுக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். சதையான ஒரு இதயத்தை கொடுத்து அவருடைய பிரமாணங்களை எல்லாம் அதுல எழுதுறாரு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் கடந்த 3 வாரங்களா பார்த்த கேள்வியா இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு ஏசாயா 53 காரியங்கள்ல வந்தோம். 53ல பார்க்கும்போது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசவன் யார்,
கர்த்தருக்கு புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று அங்கே சொல்லும்போது, மா யாக்கோபுடைய உபத்திரவ காலத்திலே மனம் திரும்பி விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள், உயிர்த்தெழுந்து வரக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும் மற்றும் அந்த காலத்திலே உயிரோடு இருக்கக்கூடிய மாம்ச பிரஜாதியாருக்கும் தாங்கள் கேள்விப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியங்களாக தான் ஏசாயா 53ல 1-10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் இருக்குது. இப்ப இந்த காரியங்களை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அவர்கள் எந்த சூழ்நிலையிலே மனம் மாறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல அவர்கள் அந்த விதமா சொல்லிட்டு நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போனோம், அவனவன் தன் தன் வழியிலே போனோம்னு சொல்லி நாம் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதி மக்கள் இருவருமே சேர்த்து சொல்றாரு. எல்லாம் அவன் வழியே போனோம். ஆனா கர்த்தர் நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று அங்க சொல்லுகிறது. நாம இந்த காரியங்களை குறித்து நம்ம கடந்த வாரம் படிச்சோம். இது அதே போல எசேக்கியேல்ல சொல்லும்போது, இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலிருந்து அவைகளை தப்பி வர பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவைகளை சுய தேசத்தில் அவர்களை கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு. அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் பார்க்கும். ஆண்டவராய் எஸ்ஆர் முதலாம் வரைகளை வந்திருக்கும் போது கூட காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேலிடத்தில் நம்பப்பட்டேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு இருக்குன்னு சொல்லி புறஜாதி மக்களையும் கூட்டி சேர்க்கணும்னு சொல்லி அவர் அங்கே சொல்ல காரியங்களை எல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். வேதாகமத்திலே நாம படித்திருக்கோம். இந்த விதமாக அவர் அவர்களை மேய்க்கக்கூடியவராக, நல்ல மேய்ப்பனாக மேய்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம கடந்த வாரமே பார்த்தோம். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாய கர்த்தரையும் ராஜாவை தாவீதையும் தேடி கடைசி நாட்களே அவருடைய தயவு நாடி அஞ்சிக்கையாய் ஓடி வருவார்கள். இப்போ அந்த கடைசி காலகட்டத்துல ஓடி வருவாங்க. அப்ப அவர்களுக்கு நான் விண்ணப்பங்களையும் ஆவியும் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள் என்று அங்கே சொல்லுகிற காரியங்களை பார்த்தோம். இந்த விதமாக தான் அவர்கள் என்ன பண்றாங்க, தேவனத்திலே மனம் திரும்பி ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்ப உலக மக்களுக்கு சத்தியத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய தாவீதுடைய வாயாக அவர்கள் இருந்து செயல்படுகிறார்கள். அந்த காரியங்களை தான் அங்கே சொல்லுகிறார். என் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லும் போது அந்த காரியங்களை குறித்து தான் அங்கே சொல்றாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசவன் யார், கர்த்தருபயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்தோம். அதே போல நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தந்த வழியிலே போனோம், கர்த்தர் நம்ம எல்லாரோட அக்கிரமத்தை அவர் மேலே விலை பண்ணினார் இன்னைக்கு சொல்ற. இது வரைக்கும் நாம என்ன பண்ணோம், கடந்த வாரங்களில் நாம இந்த காரியங்களை நாம படிச்சோம். இப்ப நாம பார்க்க போகிற காரியமானது அடுத்தது 53ல 7வது வசனம். வழி தப்பி போனோம் ஆடுகளை போல, ஆனா நம்ம எல்லாரோட அக்கிரமத்தை அவர் மேல் விடப்படினான்னு சொல்லிட்டு 7வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்போ வாயை திறக்கலன்னு சொல்றோம். வாயை திறக்கல, அடிக்கப்படும் கொண்டு போகப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அமைதியா இருந்தார், மயிர் கத்தனுக்கு முன்பாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அமைதியா இருந்தார் அப்படின்னு சொல்லி அங்க படிக்கிறோம். அப்ப இது எதை குறிக்குது பார்த்தோம்னா, மெசியா சுயசித்தமா தன்னை தானே பலியா ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். வாலண்டியா தன்னையே ஒப்பு கொடுக்கிறாரு. அவர்கள் கெசமனே தோட்டத்துல பிடிக்க வரும்போது கூட நான் தான், என்னைக்கு தேடின உண்டானாலும் என்ன பிடிச்சிக்கோங்க, இருக்கிறவங்க எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப வாயை திறக்காது இருந்தார் அப்படிங்கிறப்போ அவருக்கு வாயை திறந்து பதில் சொல்லி அதுல தப்பிக்கிறதுக்கு அவரால் முடியும். ஏற்கனவே அது போலலாம் அவரை கொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவர்கள் அந்த இடத்துல இருந்து மறைந்து போனாரு அப்படிங்கிற காரியங்களை நம்ம வேதாந்தத்துல படிக்கிறோம். ஒரு முறை மலையிலிருந்து உருட்டி அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி கொண்டு போகும்போது அங்கிருந்து மறைந்து போயிடுறாரு. ஏன்னா அது ஏற்ற காலமா இல்லாததுனால, அவரோட வேலை இன்னும் வராதனால
அங்கிருந்து மறைந்து போயிடுறார். ஆனா இப்போ இங்கே பார்த்தோம்னா தன்னை வாலண்டரியா ஒப்பு கொடுத்திருக்கிறாரு, சுய சித்தமா தன்னை பலியாக அங்கு ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். உம். அப்போ அவர் அங்க வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே அங்க தெரிவிக்காதபடிக்கு அவங்கள கையை கட்டி கொண்டு போகும்போதெல்லாம் வாய் திறவாதிருந்தார். ஒரு வார்த்தை, யெஷுவாவுக்கு விசுவாசம் இருக்கிறது. நான் இப்பொழுது வேண்டிக் கொள்வேனானாலும் லேகியோனுக்கு அதிகமா தேவதூர்களை கொடுத்து என்னை காப்பாற்றுவார். ஆனால் நான் இந்த வேலைக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வாலண்டியா தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் வாயை திறவாதிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. எந்த ஒரு எதிர்ப்புமே அவர் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ எரேமியால படிச்சோம்னா 31 இருந்து 34 வரைக்கும் நம்ம படிக்கும்போது, நாட்கள் வரும் இஸ்ரேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடு புது உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறார். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அப்ப இது எங்க கம்பேர் பண்ணி சொல்றாரு, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போது செய்யப்பட்ட உடன்படிக்கை போல இந்த காலகட்டத்தில் அது இருக்காது அப்படிங்கிறாரு. அப்போ உடன்படிக்கை பண்ணாரு, பஸ்க ஆட்டுக்குட்டி, அடையாளமான ஒரு ஆட்டுக்குட்டி 10ஆம் நாளே செலக்ட் பண்ணணும், 14ஆம் தேதி அதை டிசம்பர் 14ஆம் தேதி அடிக்கணும் சொல்லிட்டு அந்த முறைமைகள் எல்லாம் கொடுக்குறாரு அங்கே அந்த காலகட்டத்தில். யெஷுவா கிறிஸ்துக்கு அடையாளமாக அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிறது சொல்லி பார்க்குறோம். அதே போல பவுல் சொல்வது நம்மளுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு என்று படிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப அந்த காலகட்டத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இந்த மாதிரி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு ரத்தம் பூசுதில்ல, அதை 2 நிலைக்காலையும் ரத்தம் பூசணும், மேல் சட்டத்துல ரத்தம் பூசணும், இப்படி இருந்தா அதுக்குள்ள இருந்தாக்க அவங்க தலைச்சனம் எல்லாம் பாதுகாக்கப்படக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு உடன்படிக்கை பண்றாரு இல்லைங்களா. அதற்கு அவங்க கீழ்ப்படியணும், இந்த காரியங்கள்லாம் செய்து கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது அவருடைய தலைச்சன் பிள்ளைகள் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படக்கூடியதா இருக்குது. மற்ற இருக்கக்கூடிய இஸ்ரவேலர் எல்லாருமே அந்த எகிப்துல பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா இப்போ அவர் இந்த காலகட்டத்தில் அவர் பண்ணக்கூடிய உடன்படிக்கையானது அது அப்ப பண்ண உடன்படிக்கை போல கிடையாது அப்படிங்கிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு இனி அவர்களோடு பண்ணக்கூடிய அந்த உடன்படிக்கையானது அது போல கிடையாது. அந்த உடன்படிக்கையெல்லாம் அவங்க மீறி போட்டாங்க, அதனாலதான் இவ்வளவு உபத்திரவங்கள், உலக நாடுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற பண்ணக்கூடிய அந்த உடன்படிக்கை பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைப்பேன், அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன் அப்படிங்கிறார். பலவிதமான அனுபவங்கள் தேவன் தம்முடைய கிறிஸ்து தம்முடைய அரசாட்சியின் காலத்திலே பலவிதமான அனுபவங்களை கொடுத்து சிக்ஷைகளை கொடுத்து அவர்களை சீர்திருத்தி ஞானமாய் அரசாண்டு அவருடைய பிரமாணத்தை எங்க எழுதுறாரு, உள்ளத்திலே எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப உள்ளத்துல எப்படி எழுதுருவாரு, அனுபவ ரீதியாக இல்ல, கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே அவர்கள் படக்கூடிய அந்த அனுபவமானது தேவனுடைய பிரமாணங்களை உள்ளத்தில் எழுத விதமாக அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா. இப்ப எல்லாருமே அவரை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று இங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்றதை நாம பார்க்கிறோம். அதே போல எசாயாவிலும் சொல்லுகிறார். எசாயாவில் சொல்லும் போது எசாயா 44 22 23 படிக்கலாம்.
உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். வானங்களே, களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே, ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே, கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு இஸ்ரவேலிலே படுகிறார். உங்கள் மீறுதல்களை மேகத்தை போல விரட்டி அடிக்கிறேன் அப்படிங்கிறார். உங்கள் பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன் அப்படிங்கிறார். ஆதாம் மூலம் வந்த பாவங்கள், அதுக்கப்புறம் இவர்கள் தான் சுயமாக செய்த பாவங்கள், இது எல்லாத்தையும் அகற்றி போடுகிறாரு. எதன் மூலமாக? அவருடைய அந்த பலி, வாலண்டியா தான் ஒப்பு கொடுத்த அந்த பலியின் மூலமாக இதெல்லாம் அகற்றி போடக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க தீர்க்க செல்வா சொல்றதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப கர்த்தர் தான் இதை செய்யறாரு. அதனால எல்லாரும் ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே, காடுகளே, காற்றுகளே, மரங்களே, கெம்பீரமாய் முழங்குகள். கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனம் திரும்பி அந்த இஸ்ரவேல்கள் மூலமாக தான் யாவே தேவன் இந்த காலகட்டத்தில் மகிமைப்படக்கூடியவரா இருக்கிறாரு. அவர்கள் தான் உலக மக்களுக்கு இந்த சத்திய செய்தியை கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதை தான் ஏசாயாவுல சொல்றாரு. இவ்வளவு அழகாக அவருடைய பாடுகளை குறித்து, நமக்காக தான் பாடுபட்டார் அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் இவ்வளவு அழகா அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவர் நெருக்கப்பட்டாரு, ஒடுக்கப்பட்டாரு, வாய் திறக்கல, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட ஒரு ஆட்டைக்குட்டியை போல போறாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த வசனங்கள், தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் அறிவிக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காம பாடுபட்ட ஒருத்தராக அங்க இருந்தாரு அப்படிங்கிற சொல்லிதான் அங்க அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் நெருக்கப்பட்டார்னு சொல்றதே நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? நெருக்கப்பட்டார். அப்ப நெருக்கப்படுதல் அப்படின்னா அது எதை குறிக்கிறது பார்த்தோம்னா, அவருடைய மரணமானது வலிந்து தண்டப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்துட்டாரு. நீ என்ன மரணத்துக்கு நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னை தானே ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆட்டுக்குட்டியை போல அவங்க பின்னால போறாரு. ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க? நான் உன்னை சித்திரவதை பண்ணி அடித்து உதைத்து தாடமயிர பிடிக்கி கன்னத்துல அடிச்சு கோல்ல அடிச்சு இவரையெல்லாம் சித்திரவதை பண்ணி தான் உன்னை கொள்ளுவேன் இல்லையா? அதுதான் அங்க என்ன பண்றது? அவர் நெருக்கப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அவரிடமிருந்து அவருடைய ஜீவன் வந்து பலினா தண்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதான் அது நெருக்கப்படுதல் அப்படிங்கிற காரியங்களை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை என்று அங்க சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப அவருடைய ஜீவன் வலியனாக தண்டப்பட்டது. நெருக்கப்பட்டு அவரை இப்ப தன்னை வாலண்டியா ஒப்பு கொடுத்தாலும் அவரை அந்த விதமா நெருக்குதலுக்கு உட்படுத்தி தான் அவர் மறிக்க வச்சாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு கடன்காரன் வர்றாங்க, நம்ம ரொம்ப நெருக்குறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தை தான் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் அப்படிங்கிறப்பெல்லாம் நாகாஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த வார்த்தை வந்து எபிரேய வார்த்தையில இருக்கும்போது அங்கே தண்டுவதாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. கடனை தண்டக்கூடிய ஒரு காரியமாக அந்த காரியம், அதை தான் நெருக்கப்படுதல் அப்படிங்கிறதுக்கு வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம பார்த்தோம்னா, உபாகமம் 15:2-3 பார்த்தோம்னா, அந்த கடனை பிறன் கையிலாயிலும் தன் சகோதரன் கையிலாயிலும் தண்டலாம் அப்படிங்கிறார். ஒருத்தண்ட கடன் கொடுத்தினா, பிறன் கடன் கொடுத்தினா விடுதலை கூறப்பட்டதுனால அந்த கடனை தண்டலாம், சகோதரன் கையில தண்டலாம், தண்டாமல் விட்டுவிடணும், சகோதரத்தை தண்டாமல் விட்டுவிடணும் அப்படிங்கிறாரு. ஆனா அன்னை ஜாதியான கையில இந்த கண்டனை தண்டலாம் இல்லையா? அப்ப உன் சகோதரத்துல உனக்கு வர வேண்டியது உன் கை விட்டுவிட கடவுது, சகோதரத்துல விட்டு விடுங்க, மற்றவர்களத்துல அந்த கடனை தண்டலாம் என்று அங்க சொல்லுகிறது பார்க்கணும். இங்க கடனை தண்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாகாஸ் அப்படின்னு சொல்லி அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய ஜீவன் வந்து வலியினா தண்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கூட நீங்க வாட்ஸ்அப்ல மற்ற நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்போம். கடன் கட்ட முடியாதபடிக்கு கடன்காரருடைய நெருக்கதலினால குடும்பமே தற்கொலை பண்ணிட்டு சாகிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா கடனை தண்டக்கூடிய அந்த ஒரு காரியமானது அவ்வளவு கொடூரமான ஒரு காரியமா இருக்கும்.
ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க, நடந்து கொள்வாங்க. கடனை வசூல் பண்றது அந்த பேசுவாங்க, நடந்து கொள்வாங்க. இவர் தானே வழி என்றையா ஒப்பு கொடுத்திருக்காரு. நான் மரணத்துக்கு வர்றேன், என்ன கொல்லுறீங்கன்னு சொல்லி வாலண்டியா ஒப்பு கொடுத்து கூட இவர் என்ன பண்றாங்க, சித்திரவதை பண்ணி அந்த அளவுக்கு நெருக்குதலுக்கு உட்பட்டு அவரை சாகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ கடன்காரன் வர்றான், அவன்கிட்ட நாம இந்தா உன் காசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். காசை பிடிக்கிட்டு நம்மள 4 அடி அடிச்சு உதைச்சு குற்றுயிரும் குருவிருமா விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு தண்டல் தான் இங்க சொல்லப்படுகிறது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் அப்படிலாம் அவர்களை நெருக்கினால் கூட அவர் என்ன பண்ணல, தன்னுடைய வாயை திறவாதிருந்தார் இல்லைங்களா? அப்ப அடிக்கப்படும்படி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை போலதான் அவர் இருந்தார் பார்க்கும். மயிர் கத்துறதுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவரை காரி துப்புறாங்க, தாடி மயிரை பிடிச்சி இழுக்கிறாங்க, தலையில கோலால் அடிக்கிறாங்க, சாட்டையால அடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவர் அமைதியாக இருந்தார் இல்லையா? ஆட்டுக்குட்டி போல மயிர் கத்தருக்கு முன்னால சத்தமிடாத இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி போல இருந்தாருன்னா அதெல்லாம் எப்படி அவர் இருந்தாருங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரணம். எல்லாம் நம்ம மேல் வைத்த அன்பு, உங்கள் மேலும் என் மேலும் வைத்தக்கூடிய அந்த அன்பு, தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு இப்படி மறிச்சாதான் அவர்களை உலக மக்களை மீட்டு எடுக்க முடியும், அவர்களுக்கு தேவனோடு ஒப்புரவாக்க முடியும். ஆகையினால அந்த பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியம், அந்த அன்பின் ஏவுதல்ல இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப சத்தம் விடாம இருக்கிறாரு. அநீதி அதை குறித்து தான் சொல்லும் போது பேதுரு சொல்லும் போது அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் மரித்தார்னு சொல்றார். 1 பேதுரு 3:18 படிக்கும் போது கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலை உண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் யாருக்காக? இந்த பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் யாருக்காக? அநீதி உள்ளவர்களுக்காக, பாவிகளுக்காக. நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான், ஆனா பாவிக்காக யாராவது மறிப்பாங்களா? ஆனா ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து மறிச்சிருக்கிறார், அவர்களை மீட்கிறதற்காக அவர் மறிச்சிருக்கிறாரு. நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து தீர்ந்திருக்கிறாரு. அதன் மூலமாக நமக்கு பாவம் மன்னிப்பே கிடைக்கக்கூடியதா இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்காக இருக்கட்டும், உலக பிரஜாதி மற்றவங்க மக்களுக்காக இருக்கட்டும், பாவ மன்னிப்பு எல்லாம் அவர் மூலமாக கிடைக்கக்கூடியதா இருக்குது. எந்த பலியின் மூலமாக தான் நாம் தேவனோடு ஒப்புரவாகும். இன்னும் பார்த்தோம்னா அவரை யாரெல்லாம் துன்புறுத்தினார்களோ, யாரெல்லாம் அவரை உபத்திரவப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ அவர்களுக்காகவும் அவருடைய ஜீடு பலியானது அங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்ப அந்த ஒரு மனநிலையில அவர்கிட்ட இருந்திருக்கும் இல்லைங்களா? இவர்களுக்காக மீட்கும் பலி நாம் அறிக்கிறது இவர்களுக்காகவும் இவர்களுடைய பாவங்களை போக்குவதற்காக இருக்குது அப்படிங்கிறப்போ அப்ப எந்த அளவுக்கு ஒரு அன்பின் ஏவுதல் அவர்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்கு. இவ்வளவு கொடுமைகள் புரிந்தும் கூட அவர்களுக்காக இப்படி மீட்கும் பலி இருக்கிறது. ஆனா ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தாரானால், வானத்திலிருந்து எலியா சொன்னது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உங்களை எல்லாம் பட்சித்து போட்டோம், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அது நடக்கும் இல்லையா? அப்போஸ்தலர்களே கேட்கிற அந்த அளவுக்கு வல்லமை இருக்குது அவர்கிட்ட. அப்போஸ்தலர்களே கேட்கிறாங்க, அப்போஸ்தலருடைய காரியங்களே அவர்கள் ஒரு ஜனங்க ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறப்போ நான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பச்சிக்கட்டுன்னு சொல்லி எலியா சொன்னது போல சொல்றதுக்கு உங்களுக்கு சித்தமா? அப்போஸ்தலர் கூட அந்த ஒரு தூண்டுதல்ல கேட்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆவி உள்ளவர்கிட்ட அறியீர்களா, மனுஷகுமார் ரட்சிக்கத்தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதே நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இவ்வளவு வல்லமைகள்லாம் இருந்தும் தம்மை அடிக்கப்படும் உண்மை சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல தம்மை அங்க ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பிதாவுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். பிதாவின் சித்தம் இது. ஆனா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாக தான் அவர் வெளியே பூமிக்கே வந்தாரு இல்லைங்களா? சங்கீதம் 48 படிக்கிறோம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயபரமான என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் தம்மை முழுமையாக அங்கு ஒப்பு கொடுக்கிறாரு. தேவனுக்கு சித்தமானது பிரியமானது சேர்த்து ஒப்பு கொடு. தேவனுக்கு பிரியமானது சித்தமானது என்ன? மனுமக்களை மீட்டெடுக்கும், மீட்டெடுத்து தேவனோடு ஒப்பரவாக்கும், அவர்களுக்கு மறுபடியும் நித்திய ஜீவனை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்கணும்.
இதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்குது. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இதோ நான் வருகிறேன், உமது நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடக்கிறேன், உமது நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் ஆதாமின் ஜீவனுக்கு ஈடாக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லி இவர் வாலண்டியா வர்றான்னு சொல்லி பார்க்கும் இல்லைங்களா? இப்ப வாலண்டியா வரும்போது அதை வெளிக்காட்டும்படிக்கு தான் அங்க வாலண்டியா தம்மை ஒப்பு கொடுக்கிறார். கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது பட்டயத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு அப்போஸ்தலர்கிட்ட. இல்ல, எதுக்கா பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க சொன்னாரு? தேவைப்படுமானால் அப்போஸ்தலர்கள் அந்த பட்டயத்தை வச்சு சண்டை போட்டு அவர்களை பாதுகாக்கவும் செய்வாங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்போஸ்தலர்களே அவரை பாதுகாத்துருவாங்க. அப்படிலாம் இருந்தும் நானே என்னை வாலண்டியா ஒப்பு கொடுக்கிறேன் என்பதை அங்க அறிவுறுத்தும் வண்ணம் தான் நீங்க பட்டயத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுலயும் ஒருத்தர் பட்டயம் எடுத்து வெட்டினாரு, காது போச்சு. ஆனாலும் அவனை குணமாக்கினாரு. ஆண்டவர் யெஷுவா அவனை குணமாக்கினாரு. அங்க சண்டை போடுறதுக்காக நான் எடுத்துட்டு வரல அப்படிங்கறத அங்க பேதுருக்கு அங்க உணர்த்துறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சண்டைக்கு போறதுக்கு எடுத்துட்டு வரல, எதுக்காக எடுத்து வர சொல்லியிருப்பாரு? நான் எல்லா காரியங்களும் இருந்தும், சூழ்நிலைகள் எனக்கு சாதகமா இருந்தும் நான் என்னை நானே வாலண்டியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறத அங்க நிரூபிக்கணும் இல்லையா? இது என் தேவனை உமக்கு பிரியமான செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிற காரியத்தை அங்க நிரூபணம் பண்ணி அங்க காமிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம போகிறோம். அப்ப எப்படி அவரால் இப்படி இருக்க முடிஞ்சுது இல்லையா? எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஜீவனை தம்மால் கொடுக்கக்கூடும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. மறுபடியும் தேவனுடைய இசைவுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வர முடியும். அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்க உலக மக்கள் எல்லாருக்குமே, ஆதாமுக்கும் ஆதாம் சந்ததியார் எல்லாருக்குமே ஜீவனை பெரும்படிக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் மரிப்பது மூலம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரியம் தான். அந்த ஒரு காரியத்திலே களி கூர்ந்துதான் மிகவும் அமைதி உள்ளவராக இருந்தான்னு சொல்லி பார்க்கணும். ஒரு அப்போஸ்தலன் சொல்லும்போது கூட தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார் என்று நாம படிக்கிறோம் இல்லைங்களா? அவருக்கு முன்னால என்ன சந்தோஷம்? அநேகர் நினைக்குவாங்க அந்த சந்தோஷம்லாம் அவர் தெய்வீக ஸ்பாவத்துக்கு போறாரு, டிவைன் நேச்சர் கிடைக்க போகுது, அழியாமை சாவமை கிடைக்க போகுது, அந்த சந்தோஷம்னு நினைக்குவாங்க. அவர் அந்த சந்தோஷத்தை அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து என்ன கேட்டாரு? பிதா கிட்ட கேட்கும் போது முன்னிருந்த இடமே எனக்கு போதும் அப்படின்னாரு இல்லையா? யோவான் 17 4வது வசனம்னு நினைக்கிறேன். யோவான் பாருங்க, அவர் ஜெபிக்கிறார் இல்லையா? யோவான் 17 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்து. அவர் என்ன இடத்த கேட்கிறாரு? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே உம்மிடத்துல நான் எப்படி இருந்தேனோ அந்த பழைய நிலை எனக்கு இருந்தா போதும் கேட்கிறாரு இல்லையா? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டான மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும், அந்த இடம் கிடைச்சாவே போதுங்கிறாரு. அப்போ பவுல் சொல்றாரு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தேன்னு சொல்றாரு. அப்ப என்ன சந்தோஷம் பார்த்தோம்னா, அங்க பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு. அது பிதாவின் சித்தம் உலக மக்களை மீட்டு எடுத்து அவரோட ஒப்புரவாக்கணும். உலக மக்களுக்கு நிச்சயத்தை பெறுவதற்கான இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அப்ப இதுல எல்லாம் இவர் மகிழ்ச்சி அடையக்கூடியவரா இருக்கிறாரு. ஏன்னா உண்டானது எல்லாமே இவர் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆதாமும் இவர் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இவர் மூலமா ஆதாரம் உண்டாக்கப்பட்டிருக்கான். அப்படிங்கிறப்ப அவன் பாவத்துல விழுந்து மரணத்துக்கு போகும்போது அந்த ஆதங்கம் யாருக்கு இருக்கும்? இவருக்கு இருக்கும் நிச்சயமா. ஏன்னா இவர் தான் நாங்க படைச்சிருக்கிறாரு. இப்ப நாம இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் கீழே விழும்போது பதப்பதைப்போட போய் அதை தூக்கி எடுக்கிறோம் இல்லைங்களா? அதே அடுத்தவங்க பிள்ளைங்களாம் விழும்போது இறக்கப்படுறோம், பார்த்து போக கூடாதப்பா அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டு இறக்கப்படுறோம். ஆனா மற்ற பிள்ளைகள் விழும்போது நாம் இருக்கிற இறக்க உணர்வுக்கும் நம்முடைய பிள்ளைகள் கீழே விழும்போது நமக்கு ஏற்படுற அந்த பதப்பதிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அது போலதான் இங்க வானத்துல எவ்வளவு தேவ தூதர்கள், கேருபீன்க, சேராபீன்க, கத்து எவ்வளவு பேர் இருந்தாலும் ஆதாம் பாவத்தில் விழுந்ததுனால மறுபடியும் அவன் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கம் யாருக்கு இருக்கும்? ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவுக்கு தான் இருக்கும். அதனாலதான் நான் வருகிறேன், என் தேவனை உமக்கு பிரியமான செய்ய விரும்புகிறேன்.
உமக்கு ஒரு நியாயப்பிரமை என் உள்ளத்தில் இருக்குது, நான் போறேன், என்ன இருப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லி வாலண்டரியா வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த காரியங்களை தான் இங்க சொல்ல சங்கீதம் 48 உமக்கு பிரியமான செய்ய வருகிறேன் என்று அங்கே சொல்லக்கூடிய காரியங்களை நாம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அதனால்தான் பேதுரு அவரை குறித்து சொல்லும் போது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்தவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று அங்க சொல்கிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா. அவர் வையப்படுறாரு, அது எந்த விதமாக தேவனுடைய குமாரனால் இறங்கி வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ பிசாசுகள் தலைவனால பிசாசுகளை விரட்டுற, நீ பாவிகளுக்கு தோழன், இப்படி எல்லாம் வையிறாங்க. ஆனா அவர் பதில் வையவே இல்லை. அவரை பயமுறுத்தும் போது, பாடுபடுத்தும் போது பதிலுக்கு எதுவுமே சொல்லாது, அமைதியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரு. நியாயத்தை செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்த வாலண்டியா ஒப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற காரியத்தை இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகா சொல்றாரு. வையப்படும் போது பதில் வையல, பாடுபோது பயமுறுத்தல, நியாயமா தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாது இருந்து தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று அங்க சொல்கிறதை நாம பார்ப்போம். அப்ப இந்த காரியங்களை எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் மனம் திருந்தி ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் ஜனங்கள் உலகத்தாருக்கு அறிவிக்கிற அந்த உணர்வு பூர்வமான அறிவிப்பாக இது இருக்குது. அவர்கள் தான் தேவனுடைய வாயாக இருந்து கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ரட்சிப்பு யூதர்கள் வழியா வருது. அந்த காரியங்களை தான் எசாயா தீர்க்கதரிசி இங்க 53வது அதிகாரத்திலே அங்க இந்த காரியங்களை சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை கொடுத்து நாம பார்க்கிறோம். வையப்படும்போது பதுவையில, பாடுபடும்போது பயமுறுதல, தம்மை வாலண்டியாக ஒப்பு கொடுத்தாரு என்கிற காரியத்தை பேதுரும் அங்கே உறுதிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அடுத்ததா எசாயா 53:5வது வசனம் என்ன சொல்றாரு? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்ட, அவர் காயப்பட்டது, நொறுக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, நெருக்கப்பட்டது எல்லாம் யாருக்காக? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம். ஆதாமும் அவனுடைய சந்ததியுடைய பாவங்கள் நிமித்தம், அவருடைய மீறுதல்கள் நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணல, பரிசுத்தர், அவர் பாவம் இல்லாதவர், பரிசுத்தர், உத்தமர். ஆனா நம்முடைய பாடுகளையும் நாம அனுபவிக்க வேண்டிய காரியங்களையும் அவர் அனுபவிக்கிறாரு. பாவத்துக்கான அந்த தண்டனையெல்லாம் நமக்கு வர வேண்டியது, நமக்கு வர வேண்டிய அந்த உபத்திரவம், துன்பங்கள், நெருக்குதல், இது எல்லாமே நமக்காக அவர் அனுபவிச்சாரு, அவர் நொறுக்கப்பட்டார் என்று அழகா இங்க வர்ணிக்கிறாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு யாரோட சமாதானம் வேணும்? யாவே தேவனோட சமாதானம் வேணும். யாவே தேவனோட நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கு அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப ஆதாம் பாவம் செஞ்சதுனால தேவன் அவனை விட்டு விலகி போயிட்டாரு. தேவனோட சமாதானம் இல்லை. பாடுகள் உபத்திரவங்களும் தான் பாவத்தின் விளைவாக அவனுக்கு வந்திருக்கு. எதியா மரணம் தான் வந்திருக்குது. அதிலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு நம்மளை மறுபடியும் தேவனோடு சமாதானத்தை கொண்டு போகும்படிக்கு அதற்கான அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று அங்கே வர்ணிச்சு சொல்றாங்க. அப்ப அவருடைய தழும்புகளால் தான் குணமாயிரும். பாவத்திலிருந்து வரக்கூடிய வியாதி, வேதனை, வருத்தம், வியாகுலம் இதெல்லாமே எதன் மூலம் குணமாகுது? அவருடைய தழும்புகளால் குணமாகுது அப்படின்னு சொல்லி இங்க அழகா அங்க வர்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இந்த விதமாக வர்ணித்து அவரை குறித்த காரியங்களை ஒரு உணர்வுபூர்வமாக மற்றவர்கள் எடுத்து உரைக்கிறாங்கன்னா, இப்ப அவர்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய துக்கங்களை சுமந்து அவர்களுக்காக மரித்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று அவரை குறித்து அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவரை குறித்து சரியா அவங்க மதித்து உணர்ந்தது மூலமாக சொல்ல முடியுது அவங்களால. இந்த அளவுக்கு அவருடைய பாடுகளை குறித்தும், நெருக்கத்திலை குறித்தும், ஒடுக்கப்படுதலை குறித்தும் மற்றவர்கள் எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னா, அவ அவனோட யெஷுவா கிறிஸ்துவை குறித்து அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக, இருதய பூர்வமாக அறிந்து உணர்ந்ததுனால தான் அப்படி செய்யறாங்க.
அப்படி அறிந்து உணர்ந்ததுனாலதான் ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்கு அழுகிறது போல அழுகிறாங்க சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சகரியா 12:10 நம்ம பார்க்கும்போது நம்முடைய அக்கிரமங்களுக்கு அவன் நொறுக்கப்பட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவருடைய குருட்டாட்டத்திலே அவர்கள் எதையெல்லாம் நம்பியிருந்தார்களோ அதற்கு பதிலாக விரைவிலே இன்னும் இப்போ இனி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில சத்தியத்துக்கு சாட்சியாக அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த எசாயா 53:5 நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டாரு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாரு என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு அங்க சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அவருடைய கல்லும்புகளால் தான் நம்ம குணமாகணும் அப்படிங்கிறப்போ சங்கீதத்தில் அதை குறித்து சொல்லும்போது அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கிறாரு இல்லையா? அப்போ அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு. அந்த அக்கிரமங்கள் மூலமாக பாவங்களும் வரக்கூடிய அந்த நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று அங்கே சங்கீதத்தில் இருக்கிறதே நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த விதமாக இதெல்லாம் குணமாகி பாவங்கள் குணமாகி அக்கிரமங்கள் குணமாகி தேவனோடு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஆக்கினை, அந்த உபத்திரவம், அந்த நெருக்குதல் இது எல்லாமே அவருக்கு வந்தது, அவர் மேல் விழுந்தது என்று அங்கே எங்க சொல்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய தாசன் ஒரு பூர்ண மனிதனா இருந்தார். அப்ப பாவம் செய்வதற்கு முன்னே இருந்த நிலைக்கு நிகராக அவர் இருக்க வேண்டும். அதனால்தான் லோகாசா இருந்தவரை மாம்சமாக்கினார். மாம்சமாக்கி அவரை பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தராக அவரை இங்கே வந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்ப ஆதாமுக்கு பதிலாக அவனுக்காக அவனுடைய பாவம் செய்த போது அவனுக்குள்ள இருந்து அவனுடைய சந்ததிக்காக தேவ நீதியை திருப்திப்படுத்தும்படிக்கு மீட்கும் கிரயத்தை கொடுக்கறதுக்கு தான் யெஸ்வாசு இந்த விதமாக மரணப்படைந்தும் மற்றவர்களுக்காக பாடுபடுறது அவசியமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒருவேளை நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கலாம், சரி பலி செலுத்தினா போதுமே, இவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் எதற்காக இல்லையா? இவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் இருந்தாதான் அவர் மேன்மையாக உயர்த்தப்பட்டான்னு சொல்றார் இல்லையா? உன்னதமாக மேன்மையாக உயர்த்தப்பட்டார். அதற்கு தகுதியாம்சமாக இவருக்கு இருக்கும். இவ்வளவு பாடுகள் இருந்தால்தான் நமக்காக வேண்டுதல் செய்வதற்கும் நம்முடைய கருணையோடு பார்ப்பதற்கும் நம்மளை மீட்டு எடுப்பதற்கும் அவர் விருப்பம் உள்ளவராக வாஞ்சை உள்ளவராக இருப்பார். நம்முடைய பாடுகளில உணர்ந்தவராக இருப்பார். அதனால்தான் வேதாந்தம் சொல்லும் போது நம்மை போல பாடுபட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார் சொல்லப்படும் இல்லைங்களா? நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர் இருக்கிறார். உலகத்தார் கூட பழமொழி சொல்லுவாங்க, ஒருவனுக்கு வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படிமா இல்லையா? அப்போ எல்லாத்தையும் ஒரு அனுபவிச்சவராக இருக்கிறாரு. அநேகரை ரட்சிப்புகள் கொண்டு வரும்போது அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை வீதமாக உபத்திரங்களால் பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது, பிதாவுக்கு ஏற்றதா இருந்தது. அப்ப இதெல்லாம் அவர் தெய்வீக பாவத்துக்கு தகுதியாம்சம் படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இப்ப மனுக்குலம் தேவனோடு ஒப்புரவாகணும், மறுபடியும் சமாதானம் பெறணும், சுக ஜீவியத்தோடு இருக்கணும், தேவனோடு ஐக்கியம் கொள்ளணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் இவருடைய இந்த பாடுகள் மூலமாக, இவருடைய இந்த உபத்திரங்கள் மூலமாக இல்லைங்களா? இவருடைய அந்த மீட்கும் பலியின் மூலமாக அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஈடுகிற இல்லாமல் தேவனால் நீதியை மீறி எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. மனுமக்களை ஆஸ்வதிக்கணும்னா ஈடுகிறம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. இப்ப தண்டிக்கப்பட்ட மனுக்குலத்தை பூர்ண நிலைய ஐக்கியத்திற்கு நித்திய ஜீவனுக்கு ஏற்றுக்கொண்டு நீதியின் நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றணும். அதை யாவைதானும் அலட்சியம் பண்ண முடியாது. நீதி என்பது அவருடைய சிம்மாசனத்தின் ஆதாரமா இருக்கிறது. நீதி அவர் அவ்வளவு உயர்வாக மதிக்கிறார். ஆகையினால அந்த நீதி சரி செய்யப்பட்டால்தான் மனுமக்களை அவர் ஆஸ்வதிக்க முடியும். அதற்காக தான் ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்துக்கு இவ்வளவு பாடுகளும் வேதனைகளும் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய தாசன் மாம்சமாக்கப்பட்டார். மரண பரிந்தும் சிச்சை அந்த தண்டனையை அவர் சுமந்தார். நமக்கு வரக்கூடிய தண்டனை அது. பாவம் செய்தால் நமக்கு வரக்கூடிய தீர்ப்பு அது. நாம தான் அனுபவிக்கணும். பாவத்தின் விளைவுகள் இதெல்லாம் வருத்தம், வலி, வேதனை, வியாகுலம், வியாதி இதெல்லாம் எதனால வருது? பாவத்தின் விளைவுகள். இந்த பாவத்தின் விளைவுகளை அவர் அனுபவிக்கிறார். வியாதி மூலம் வரக்கூடிய அந்த பலகீனங்கள் எதெல்லாத்தையும் அவர் அனுமதிக்கிறார் இல்லைங்களா? அவரது வல்லமை புறப்பட்டு அநேக வியாதியத்துல குணமாக்குது.
அப்ப இவர்கிட்ட என்ன பண்ணுது, அந்த வியாதியின் தாக்கங்கள் இவரிடத்துல வருது. வியாதி இவரிடத்துல வந்துருன்னு நான் நினைக்க கூடாது. அப்ப குஷ்டரோக குணமாக்கணும், இவருக்கு குஷ்டரோகம் இவருக்கு வந்துருச்சு அப்படி யாரும் நினைக்க கூடாது. அதோட அந்த வியாதியுடைய தாக்கங்கள் இவரை அமிழ்த்த கூடியதாக அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. இப்படிதான் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கியனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மேசியா மற்றவர்களுக்காக மரண பந்தி பாடுபட்டது விளைவாக தான் மனுக்குலம் தேவனோடு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். சமாதானத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமில்லை, அவர்களுக்காக தேவ நீதி திருப்தி செய்யப்படணும் இல்லையா? வெறுமனே மறிச்சா மட்டும் பத்தாது, அவர்களுக்காக தேவ நீதி திருப்தி செய்யப்படணும். அப்ப அவர் தம்முடைய மீட்கும் பலியை கிரயத்தை கொண்டு போய் தேவ நீதிக்கு செலுத்தணும். அதுக்கு அவர் உயிரோட வரணும். உயிரோட வருவதற்கு அவர் தகுதியாம்சமா ஆகணும். அதுக்கு தெய்வீக ஸ்வபாவத்தில் இருந்தாதான் அந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்ய முடியும். மணமக்களை சாத்தான் அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்கள் மறுபடியும் நித்திய ஜீவனுக்கு கொடுக்க முடியும். இதற்கெல்லாம் தகுதியாம்சம் ஆகிறதுக்காக தான் நமக்கு வரக்கூடிய பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள், வேதனைகள்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அப்ப ஆதாமில் இழந்த எல்லாவற்றையும் அவங்க திரும்ப பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உலக மக்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதற்காக தான் இவ்வளவு வேதனைகள், பாடுகளும் இருக்குது. அப்ப சரீர ரீதியாக, மன ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, மத ரீதியாக பாவத்திலிருந்தும் அதன் அசூசிகளிலிருந்தும் சுத்திகரிக்கப்படணும். இப்ப நாம சுத்திகரிக்கப்படணும்னா இவ்வளவு மீட்கும்படி இல்லாம சுத்திகரிக்கப்பட முடியாது. நாம பரிசுத்த பெரும்பாதையில் முன்னேறி தேவனுடைய பண்புகளுக்கு ஒத்த குணநலங்களை நாம அபிவிருத்தி பண்ணணும். அப்ப அவர் விதமாக நம்முடைய பாடுகளை சுமந்து மீட்கும்படியா தம்முடைய ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து வளர்ந்து இந்த காரியங்கள்லாம் அவர் செய்யணும். அதற்கு அவருக்கு தகுதியாம்சம் வேணும். இப்ப எல்லாத்தையும் எய்ம் பண்ணி தான் தேவன் அழகா திட்டம் பண்ணி இந்த காரியங்களை அவர் மேல சுமத்தி இருக்கிறாரு. ஏசாயா 35 அந்த காரியங்களை குறித்து பார்த்தோம்னா பெரும்பாலான வழியா படிக்கட்டுமா பிரதர்? படிங்க. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். பரிசுத்த பெரும்பாதை உண்டாக்கப்படணும். அதுல தீட்டுலும் அதுல கடந்து போக முடியாது. பேதையரான திசைக்கிட்டு போக முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வரணும். அங்கே சிங்கம் இருக்காது. சிங்கம்னு என்னது? கெஞ்சிக்கிற சிங்கம் போல் எவனை வகை விழுங்காம சுத்தி திரிகிற சிங்கம். சாத்தான் இருக்க மாட்டாங்க. துஷ்ட மிருகம் அங்கே போகாது. சாத்தானுடைய பிரதிநிதியா இருந்து ஆளுகை பண்ணக்கூடிய அந்த துஷ்டத்தனமான ஆட்கள், சாத்தானுடைய பிரதிநிதியா இருந்த ஆட்கள்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே காணப்படவும் மாட்டாது. அங்கே யார் இருப்பாங்க? மீட்கப்பட்டவர்கள் தானே அதில் நடப்பாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இல்லையா? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் படிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகும் என்று சொல்வதை நான் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மனுமக்களை மீட்டெடுக்கணும், கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம இப்ப சுமக்க வேண்டிய பாடுகள், உபத்திரங்கள், துன்ப துயரங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்ந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் செஞ்சதுனாலதான் நமக்கு நியாயமாக்கப்படுகிறோம். அவர் உயிர்த்தெழுந்து நம்ம நியாயமாக்கணும்னா அவர் தம்முடைய மீட்கும் பலியின் அந்த ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்தத்தை தெளிக்கணும் இல்லையா? நீதியை திருப்தி படுத்தணும். அப்ப அதன் மூலமா நம்ம நியாயமாக்கணும்னா மறிச்சா மட்டும் பார்த்தாது, உயிர்த்தெழுந்தும் வரணும் இல்லைங்களா? அப்ப உயிர்த்தெழுந்து வரணும் அப்படின்னா அதற்கு அவருக்கு ஒரு தகுதி அம்சம் வேணும். உயிர்த்தெழுந்து தெய்வீக அந்த
அந்த மகா பரிசுத்தத்திலே சென்று இல்லைங்களா, தம்முடைய மீட்கும் பலி அங்க செலுத்தணும், நீதி முன்பு செலுத்தணும்னா அதற்கு அவருக்கு ஒரு தகுதி வேணும். அப்ப அப்ப அந்த விதமாக அவர் உயிர்த்தெழ வைக்கிறாரு. தெய்வீக சுபாவத்துல உயிர்த்தெழ வைக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்து வந்தனாலதான் அந்த காரியங்கள் செய்து நமக்கு என்ன பண்றாரு, நியாயமாக்குறாரு. இப்ப நம்ம மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கும். எப்போ பரிசுத்த பெருமாதை திறக்கப்படும் போது நீதியின் சூரியன் உதிச்சிருக்கும், சட்டைகளிலே ஆரோக்கியம் இருக்கும் என்று இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப இதற்காக தான் அவர் மேல இவ்வளவு பாடுகளும் உபத்திரங்களும் துன்பதேரும் சுமத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 4வது வசனத்தை பார்த்தோம். ஏசாயா 53:4 என்ன எப்படி வர்ணிச்சு சொல்றாங்க பார்த்தோம்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இல்லையா, நம்முடைய பாடுகள் தான் சுமந்தாரு. அங்க நாமோ அப்படிங்கிறப்போ யாரை குறிக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை குறித்தே சொல்றாங்க இல்லையா. அதே போல உலக மக்களும் அவங்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாமும் அவர் நம்முடைய அப்படிங்கிறப்போ அவர் தேவனால் அடிக்கப்பட்டாரு, பாதிக்கப்பட்டாரு, அவர் செஞ்ச தப்பினால சிறுமைப்பட்டாரு என்று நாம நினைச்சோம். ஆனா அவர் என்ன பண்ணார், நம்முடைய பாடுகளை உண்மையாவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று அங்கே சொல்லுகிறதே நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ மனம் திரும்ப கூட அந்த இஸ்ரவேலர்களுக்கு எந்த அளவுக்கு அவர் நமக்காக பாடுபட்டாரு, ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய குருட்டாட்டம் அந்த காலகட்டத்திலே நீங்கி போயிருக்கும். அப்ப மற்றவர்கள் சார்பாக தான் மெசியாவின் பாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் தலைச்சம்பிள்ளை கலந்து போல மன்றாடுறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க, அவரை நோக்கி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாம தனிப்பட்டதுல ஒரு ஜாதியாக ஒரு இனமாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியே அதை அழுது புலம்பி கூப்பிடுவாங்க. அவரோட புலம்பல் பெரிதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த காலத்துல இஸ்ரவேல் புலம்பல் பெரிதா இருக்கும். அந்த அளவுக்கு இவரை குறித்த காரியங்களை உணர்வாக உண்மைத்துவமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப மனம் திரும்பி உள்ள இஸ்ரவேலுடைய கண்களிலிருந்து ஏற்கனவே எப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த செதில்கள் எல்லாம் அவர்கள் கண்களிலிருந்து விழுந்து போகும். அப்ப மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று அறியும் போது வருத்தமும் வியாகுலமும் அடையக்கூடியவர்களாக, ரொம்ப துக்கம் அடையக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நாமளும் கூட இந்த அளவுக்கு நாம் வருத்தப்படுறோமா அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. நாம தப்பு பண்றோம், பாவம் பண்றோம், நிச்சயமா நம்மில் பாவம் இல்லை என்போமால நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்னு சொல்லி அப்போஸ்தலர் சொல்றாரு இல்லைங்களா. இப்ப நாம தவறு செய்யும் போது அதை உணர்த்தி வைக்கப்படும் போது இவர்கள் எப்படி அவரை அந்த உணர்வாக பாவமன்னிப்பு கேட்டாங்களோ அதே போல நாம கர்த்தரை நோக்கி அழுது மன்றாடி கேட்கிறோமா இல்லைங்களா. ஒருவர் தன் தலைச்சின் பிள்ளைக்கு அழுது போல அழுகுறாங்க. இன்னும் அந்த தீர்க்கதரிசியில பார்த்தோம்னா இஸ்ரவேல் குடும்பத்தால் தனியா அழுவாங்க, ஒவ்வொரு கோத்திரத்தாலும் தனித்தனியா அழுவாங்க, ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு நபரும் தனித்தனியா அழுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய இருதயமும் நொறுக்கப்பட்டு இருக்கும். எதனால, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவு வரும்போது, இயேசு கிறிஸ்து இந்த தகவல்களை உணரும் போது, நம்முடைய பாவங்களும் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்ற காரியங்களை உணரும் போது அவர்கள் அந்த அளவுக்கு உணர்வு வருகிறது. இப்போதும் நமக்கு அந்த அளவுக்கு தவறு செய்யும் போதெல்லாம், நாம் தவறு செய்யும் தீய எண்ணங்கள் கொள்ளும் போதெல்லாம் நாம் கிறிஸ்துவை அடிக்கிறோம், வாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருதா? மற்றவர்களை தூசிக்கும் போதெல்லாம், மற்றவர்களை குற்றப்படுத்தும் போதெல்லாம் இந்த நமது நடவடிக்கைக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தாரு, அவர் சாட்டையால் அடிபட்டாரு அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மகிட்ட வருதா? வரணும். நாம அந்த உணர்வு வரணும்னா பாவத்தை வெறுத்து நீதியை நேசித்தால் அந்த உணர்வு வரும். நிச்சயமாவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உணர்வோடு பண்றாங்கன்னா பாவத்தை வெறுக்கக்கூடிய அந்த மன இயல்பு அவரிடத்துல வந்திருக்கும்.
பாவத்தை வெறுத்து இப்படி நான் பண்ணிட்டேனே அப்படின்னு பாவத்தை வெறுக்கூட மன இயல்பு வந்தது, நான் என்ன இயல்பு வந்ததுனாலதான் அவர்கள் அந்த அளவுக்கு வேண்டினாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவர்கள் அந்த அளவுக்கு உணர்வாக அறிந்து உணர்ந்ததுனாலதான் மற்றவர்களுக்கு அந்த காரியங்களை எடுத்து சொல்லும் போது ஒரு உணர்வு பூர்வமா இவ்வளவு அழகா வர்ணனையோடு அந்த காரியங்களை எடுத்து சொல்றாங்க. இப்படிலாம் எடுத்து சொல்லுவாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எசாயா தீர்க்கதரிசி மூலம் மனம் திரும்பின இஸ்ரவேல் இப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு அறிவுறுத்துவாங்க இயேசுவின் பாடுகளை குறித்து சொல்லி அவர் விளக்கி சொல்லும் போது நிச்சயமா நாமும் இந்த விதமாக கிறிஸ்துவுடைய காரியங்களை, கிறிஸ்துவ மீட்கும்பலி காரியங்களை மற்றவர்கள் எடுத்து சொல்லணும்னா நமக்கும் பாவத்தை வெறுப்பதற்கு ஒரு வெறுப்பு, நீதி நேசிப்பதற்கான ஒரு நேசம், இதெல்லாம் வந்துருதுன்னா நம்முடைய பாவங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, நமக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். இந்த உணர்வுலாம் இருக்குமானால் நிச்சயமாவே நாம் கல்வி சுத்திகரிக்கப்படக்கூடியவர்களா இருப்போம். பஸ்கா வரக்கூடியதா இருக்குது. பஸ்கா காலத்துல நம்மை நாமே சுத்திகரித்து ஆவியோடு கருத்தோடு உணர்வோடு உண்மையோடும் அதை ஆசிரிக்கக்கூடியவர்களாக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். பொதுவான கருத்துல ஆதாமின் சந்ததி அனைவரின் பாவங்களுக்காக உலகத்தில் பாடுபட்டு சிலுவையின் இழிவான மரணத்தை அனுபவித்த போதிலும் ஒரு விசேஷித்த கருத்துல இஸ்ரவேலர்களுக்காக அந்த பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்வாங்க. அவர்கள் அந்த விதமா புரிந்து கொண்டதன் விளைவாக தான் இந்த விதமாக மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவுறுத்துறாங்க. அப்போ மெய்யாகவே அவர் ஏற்றுக்கொண்டது நம்ம பாடுகளை அப்படிங்கிறத அங்க அறிவுறுத்துறாங்க. அவர் சுமந்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வேதனைகளை தான். இந்த வேதனைகளும் இந்த பாடுகள் நமக்கு வேற வேண்டியது, பாவத்தின் விளைவாக நமக்கு வர வேண்டிய அதை அவர் சுமக்கிறார் என்று அங்க சொல்லுகிறதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல சுமப்பது பேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுமப்பது அப்படிங்கிற வினை சொல்லி பார்த்தா எபிரேய வார்த்தையில் நாசா அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு சுமையை தன்மேல் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த சுமையாக சுமப்பதை குறிக்கும்படிக்கு அங்க அறிவுறுத்தப்படக்கூடிய காரியமா இருக்கிறது. அதாவது பிறரோட சுமைகளை தம்முடைய சுமை போல கருதி சுமக்கக்கூடிய ஒரு அர்த்தத்துலதான் அந்த வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டதா இருக்கிறது. அப்படி நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் அப்படிங்கிறத அங்க சொல்றார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படிங்கிறப்போ நாம சுமக்க வேண்டிய துக்கங்களையும் நாம சுமக்க வேண்டிய பாடுகளையும் அவர் சுமந்தார். நமது சார்பாக அவர் சுமந்தார். நமது சார்பாக தான் அவருக்கு அந்த பாடுகள் வந்தது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து நாம வேத வசனங்களை பார்த்தோம்னா லேவியராகமம் 24:15 படி என்ன சொல்றாரு? மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனதென்ன? அது மகா பரிசுத்தமாய் இருக்கிறதே. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே. அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். இப்ப இங்க லேவியராகமம் 24:15 படிக்கிறோம். தன் பாவத்தை சுமப்பான் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் இல்லையா. தன் தேவனை தூஷித்தால் அவன் பாவம் அவன் தலைமையில் இருக்கும், அவன் தன் பாவத்தை சுமப்பான். அதே போல பஸ்காவை ஒருத்தன் ஆசரிக்கலைன்னா இருக்கிறான், சுத்தமில்லவனா இருக்கிறான், பிரயாணம் போகாதவனா இருக்கிறான், அப்படி இருந்து பஸ்காவை ஆசரிக்கலைன்னா அவன் தன் பாவத்தை சுமப்பான் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். இது அவன் தன் பாவத்தை சுமக்கிற காரியம். ஆனா லேவியராகமம் 10:17 பார்க்கும்போது சபையின் அக்கிரமத்தை யார் சுமந்து தீர்க்கிறாங்க? ஆசாரியர்கள் சுமந்து தீர்க்கிறாங்க இல்லையா. சுமந்து தீர்க்கும்படிக்குதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவங்க புசிக்கிறாங்க. பாவ நிவாரண பலியோடைய அந்த ஒரு பகுதியாக புசிக்கிறாங்க. அப்ப இவர்கள் ஆசாரியர்கள் சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்க்கிறாங்க.
சொல்லி பார்க்கிறோம். அதே போல வெள்ளாட்டு கடா போக்காடு இல்லையா, அந்த போக்காடை பார்த்தோம்னா அவர்களோட இஸ்ரவேலுடைய அக்கிரமங்களை எல்லாம் அதன் மேல் சுமந்து கொண்டு குடிலா தேசத்துக்கு போவதா என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவன ஒருவன் தன் பாவத்தை சுமக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப மற்றவர்களுக்காக அது சுமக்கக்கூடிய ஒரு காரியமும் அங்கே இருக்குது, வேதாந்தத்துல இருக்குது. அப்ப ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து மரண பரியந்தம் நம்முடைய பாடுகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சுமந்தார். நம்முடைய நோய்களும் வேதனைகளும் இந்த மரண செயல்முறையின் பாகங்களா இருக்கிறது. நாம எப்படி படிப்படியாக நம்ம செத்துக்கொண்டே சாகிறோமோ அதே போல ஜனங்களை குணமாக்கும் போது அவருடைய வல்லமை இருந்து புறப்பட்டதுனால அவருடைய அந்த பாடுகள் இல்லையா 3 விதமா இருக்குது. வேதாந்தத்தில் நம்ம 3 விதமா இருக்கு. மனவியாகுலம், சரீரம் விடாய்த்தல், சரீர இம்சை. இப்போ பாவம் செய்த ஒரு மனிதனுக்கு இந்த 3 காரியமும் இருக்கு. அந்த 3 காரியங்கள் மூலமாக படிப்படியாக செத்துக்கொண்டே சேர்த்தான். அதுபோல இவருக்கும் அந்த மனவியாகுலம், சரீரம் விடாய்த்து போற காரியம், சரீர இம்சை, இது எல்லாமே இருந்து தம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை பார்ப்போம். அப்ப இவர் மற்றவர்களுடைய பாடுகளை இவர் சுமந்தவராக இருக்கிறாரு. ஆனா அவங்க மற்றவங்க என்ன நினைச்சாங்க, அதை குறித்து பாக்குறவங்களா, அதை வேடிக்கை பாக்குறவங்க இல்ல, அதை அவரை அடிக்கிறவங்க, இம்சைப்படுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் தேவனால் அடிபட்டு உபாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நாம் எண்ணினோம் என்று அங்கு சொல்லுகிறதே நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனா அவருடைய பாடல் உபத்திரவங்கள்லாம் மற்றவர்களுக்காக, ஆதாமின் சந்ததிக்காக அப்படிங்கிறத அழகாக இங்க தீர்க்கதரிசி அங்க சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அப்ப இருந்த இஸ்ரவேலர்கள் அந்த அளவுக்கு கொடூரமா இருந்தாங்க. அதெல்லாம் மூதாதையர்களுக்கு இவ்வளவு கொடூரமா இருந்திருக்கிறாங்களே என்று உணரும் போதுதான் இப்போ இருக்கிற மனம் திரும்பின அந்த இஸ்ரவேலர்கள் அப்படி அழுது புலம்புறாங்க. அப்ப இருந்த அந்த இஸ்ரவேலர் அதற்கு பிறகும் கூட, நீண்ட நாட்கள் அதுக்கு பிறகும் கூட அவங்க என்ன பண்றாங்க, யெஷுவாங்கிற பெயர் கேட்டாவே அவங்களுக்கு கோபம் கொண்டு விரலை முறுக்கி பல்ல கடிச்சு அந்த மாதிரிலாம் தங்களுடைய ஆக்ஷன் அவங்க வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த யூத சாஸ்திர அந்த புத்தகத்துல டல்மன்னு சொல்லுவாங்க, அவரை குறித்து தவறான பல கதைகளை எல்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப யெஷுவா அவருடைய நாமத்தை கூட மாற்றி இயேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாற்றி போட்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு அப்படின்னா அவருடைய நாமம் ஞாபகார்த்தம் அழியப்படுவதாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் கொடுக்கிற மாதிரியான ஒரு அவருடைய பெயரையும் கூட அங்கே மாற்றி போட்டு அவர்கள் இந்த விதமா பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவு வெறுப்பு கொண்டவர்களாக அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் அவர் பெயர் கிறுக்கி போடப்பட வேண்டும் என்று கூட அநேகர் அந்த காலகட்டத்தில் ஜெபித்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அளவுக்கு கோபம் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவருக்கு என்ன நினைக்கிறாங்க, அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று அவர்கள் எண்ணுகிறாங்க. இந்த விதமாக தான் அவர்கள் கருத்தில் கொள்றாங்க. அதுதான் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தார் அறிவுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப அடுத்ததாக எசாயா 53:3 வசனம் பார்க்கலாம். அதை படிக்கலாம். எசாயா 53:3 என்ன படிக்கிறோம்? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அசட்டை பண்ணப்படல, அவரை அசட்டை பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தோம், ஒரு புழுவை போல அவங்களை பார்க்கறாங்க இல்லையா. இப்ப அவர் அசட்டை பண்ணப்பட்டாரு, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவர் மனுமக்களை ஆஸ்வதிப்பதற்காக தான் வந்திருக்கிறாரு. ஆஸ்வதிப்பதற்காக வந்த அந்த பரிசுத்தரை அவர்களை அசட்டை பண்ணினாங்க. இப்ப ஜாதிகளால் அருவறுக்கப்பட்ட மனிதனாக அவர் அங்கே இருந்திருக்கிறார். நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அப்படிங்கிறார் இல்லையா. அசட்டை பண்ண விட்டாரா இருந்தாரு, மனுஷனா புறக்கணிக்கப்பட்டவரா இருந்தாரு,
துக்கம் நிறைந்தவரா இருக்கிறாரு, பாட நபித்தோருமா இருக்கிறாரு. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தா அவரை எண்ணாமற் போனோம் என்று அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ஒரு வெறுப்பு கொண்டவர்களாக அங்க இருந்த அதிகாரிகள் இல்லையா, மத தலைவர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை குறித்த காரியங்களை பார்த்தோம்னா ஏசாயா 49:7 அவர் சொல்லும்போது இஸ்ரவேல் இஸ்ரவேலின் மீட்பரும் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப மனுஷரால் போற அசட்டை பண்ணப்பட்டவரா இருக்கிறார், ஜாதியால் அருவருக்கப்பட்டவரா இருக்கிறார் சொல்லி 49ஆம் அதிகாரம் தான் அதை குறித்த காரியங்கள் சொல்றாரு. இப்ப அதிகாரிக்கு ஊழியக்காரனுமா இருக்கிறவரை நோக்கி, அவர் எல்லாத்துக்கும் ஊழியம் பண்ணதுதான் வந்தாரு. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் இருக்கிற நோக்கி, உண்மையில கர்த்தர் நிமித்தம் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார் என்று சொல்லுகிறார். அப்படிங்கிறப்ப இது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அப்ப பிரபுக்கள் ராஜாக்கள் எல்லாம் எழுந்து பணிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப ராஜாக்கள்ங்கிறதுல யாரை குறிக்கக்கூடியதா இருக்குது? இனி வரக்கூடிய காலங்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் ராஜாவா இருப்பான். எல்லாமே பணிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அவருடைய மகா உன்னதமும் மேன்மையும் எல்லாம் அறிந்து கொள்ளும்போது வாயை பொத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. ஆனா முதலாம் வரையில வந்திருக்கும் போது அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சங்கீதத்துல அழகா அதை குறித்து வர்ணிக்கிறாரா? சங்கீதம் 6, 7, 8 வர்ணிக்கும் போது நான் ஒரு நானோ புழு, ஒரு புழு, மனுஷன் அல்ல அப்படிங்கிறார். மனுஷனல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதடை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அப்போ ஒரு புழுவை பார்க்கறது போலதான் பார்த்திருக்கிறாங்க. எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாரும் அவங்கள அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்ப பார்க்கிற எல்லாருமே பரியாசம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. எல்லாம் வந்து தன்னை ஜனங்களை ரசித்தான், தன்னைத்தானே ரசிக்க அவனுக்கு திராணி இல்லை அப்படின்னு சொல்லி தலையை துளுக்குறதோ உதட்ட பிதிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே, அப்ப அவர் உன்னை விடுக்கிட்டோம் சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக சங்கீதக்காரனும் அவரை குறித்த காரியங்களை அங்க சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவர் 3 வருடங்களாக ஜனங்களை ஆசிர்வதித்து கொண்டுதான் இருந்தார். தன்னலமற்ற விதத்துல ஊக்கமாக ஊழியம் செய்த பிறகு இறுதியாக அவரை முழுமையாக அவர்கள் இந்த விதமாக புறக்கணித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஜனங்கள் 4 நாளைக்கு முன்னால அவங்க ஜனங்களை எப்படி கூட்டு வர்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. ஆனால் 4 நாள் கழிச்சு இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் சொல்லி கூக்குரல் போடுறாங்க. அவருக்கு பதிலாக பரபாசை விடுதலை பண்ணணும்னு சொல்லி கூக்குரல் போடுறாங்க. அப்ப அங்க இருக்க மத தலைவர்கள் அவர்களை தூண்டிவிட்டாலும் கூட அவர்கள் அதற்கு எதிர்த்து நிர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? இன்னைக்கும் அநேக கிறிஸ்துவ மத்தியிலே மத தலைவர்களா இருக்கிறவங்க, பிரசங்கிமாரா இருக்கிறவங்க ஜனங்களை தூண்டி விட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. தவறான காரியங்களிலே தவறாக முடிவு எடுக்கும்படிக்கு தூண்டி விட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களாக தான் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணணும்? வேத வசனங்களை இறுக பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆனா அந்த ஜனங்க அவனுடைய ரத்த பலி, அவனை சிலுவையில் அறையும் சொன்ன மட்டும் இல்லாம இறுதியாக அவனுடைய ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்று அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அதன் விளைவாக அவர்கள் கடுமையான தண்டனை அனுபவிச்சாங்க. உலகம் பூரா சிதறடிக்கப்பட்டு இல்லையா? அதுக்கு முன்னாலே அவர் இயேசு கிறிஸ்து அதை குறித்து காரியங்களை சொல்லியிருக்கிறார். உங்கள் தேசம் உங்களுக்கு விரோதமாக பாழாக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவர் சிலை சுமந்து வரும்போது கூட அநேக ஸ்திரீகள் அழுகுறாங்க. அந்த ஸ்திரீகள்கிட்ட அவர் என்ன சொல்றாரு? எனக்காக உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு அழுங்க. பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலும் கூட அவர்களுக்காக பரிதவிக்கிறார் பாருங்க. மற்றவர்களுக்காக, அவர்களுக்கு பின்னால வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை நினைச்சு அவர்களுக்காக பரிதவிக்கிறாரு. எனக்காக அழாதீங்க, நான் இதுக்காக தான் வந்தேன், இந்த வேலைக்காக தான் வந்தேன், எனக்காக அழாதீங்க, உங்களுக்கு அழுங்க, நேரம் போகுது, உங்களுக்கு பின்னால வரப்போகுது உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பரிதவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அப்ப கடுமையான தண்டனையை அவர் இந்த விதமாக அனுபவிச்சாரு அப்படிங்கிற காரியங்களை பார்க்கும். அடுத்து பார்த்தோம்னா என்னது லாங்குவேஜ் என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம், எதாவது தெரியல, ஹேங் ஆயிடுச்சு கம்ப்யூட்டரு. வெளியே போயிட்டு வருவா. வெளியே போயிட்டு மறுபடியும் வரேன். சரி, இல்லையே மறுபடியும் வர மாட்டேங்குதே. Participant cannot now see your screen. New slides, close all. ஓகே, வந்துச்சா? இல்ல பிரதர். இல்லை இது இன்னும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அது வெளியே வராம திடீர்னு அது ஹேங் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. இந்த மறுபடியும் வரேன். ஸ்க்ரீன் ஷேர் வந்துச்சா? தெரியுதா? இப்ப வருது. சரி, ரைட். சரி, எத்தனை வரணும்? 54. ஓகே. இப்ப சகரியா 9:12 சாரி 53 வரணும். 53 சகரியா 9:9 படிக்கலாம். சகரியா 9:9 படிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, 4 நாளைக்கு முன்னால இந்த காரியம் நிறைவேறி இருக்குது இல்லையா? கழுதை மேல அவரை ராஜாவாக பவனியை அழைச்சி கொண்டு வர்றாங்க. அது 4 நாளைக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? சிலுவையில் அறியும் சொல்றதை நாம பார்க்கிறோம். 4 நாளையில அவருடைய ஜனங்களுடைய அந்த அளவுக்கு ஜனங்கள் மனம் மாற்றி அடைஞ்சிட்டாங்க. அவரை வெறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தூண்டுதல், அதாவது மத தலைவரோட தூண்டுதல் அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இவரை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் உலகத்தனமா அந்த காரியங்களை தான் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஒரு மனமாற்றம் அவங்களுக்கு இருக்குது. இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இதே பாணியை தான் அவங்க பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, அப்ப இந்த இடத்துல கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அப்படின்னு வருது. அது எப்படி புரிஞ்சு? ஆமா, மேல கழுதையின் மேலும் ரெண்டுமே ஆமா ஆமா ரெண்டுமே அதை தான் குறிக்கக்கூடியதா இருக்குது. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும்னா 2 மேலும் உட்காந்துட்டு வர்றாருன்னு நினைக்க கூடாது. ஒண்ணுலதான் அமர்ந்துட்டு வருவார். சரிங்களா? அதை 2யுமே அப்படி வர்ணிச்சு சொல்லக்கூடியதாக அது இருக்கக்கூடியதாக இருக்குது. ஒருவரும் ஏறி இராத ஒரு கழுதை, அதனால அதை அப்படி வர்ணிச்சு சொல்லக்கூடியதாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளணும். 2லயும் ஒருத்தர் பயணம் செய்ய முடியுமா? பயணம் செய்ய முடியாது. இல்லைங்களா? அதனால ஒன்றைதான் பயணம் செய்யறாரு. அதை வர்ணனையில அப்படி சொல்லக்கூடிய ஒரு காரியமும் அங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். மரியின் மேலும் வருது, அதனால அதான் கரிய குட்டியாகிய மரியின் மேலும் அப்படிங்கிறது யாரும் இன்னொரு இடத்துல சொல்லும்போது யாருமே ஏறிடாத கழுதை இல்லையா? யாருமே அது மேல ஏறி சவாரி பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஒரு காரியம் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லக்கூடியதா இருக்குது.
அதனால ரெண்டுல ஏறி வர்றான்னு நம்ம நினைக்க கூடாது. கழுதைக்கு மேலும் கழுதை குட்டிய மறை மேலும் வர்றார் அப்படிங்கிறப்ப அது ஒரு வர்ணனையா சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். சரி. இப்போ வருது. சரி. சகரியா 9:12 நாம பார்த்தோம்னா நம்பிக்கையுடனே சிறைகளே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்றாரு இல்லையா? ரெட்டிப்பான நன்மையை அப்படிங்கிறது இங்க ஆங்கிலத்தில் கிடையாது. ஐ வில் ரெண்டர் டபுள் அண்ட் டு தி அப்படின்னு தான் இருக்கும் இல்லைங்களா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பை தருவேன் அப்படிங்கிறார். அவங்களுடைய பாடுகளுக்கு எங்கள் மேலும் எங்கள் பிள்ளை மேலும் சுமரட்டும் சொன்னாங்க இல்லையா? அதற்கு ரெட்டிப்பான தண்டனை அவர்களுக்கு வரக்கூடியதா இருக்குது ஒழிய மற்றபடி ரெட்டிப்பான நன்மை என்று அங்கு வரக்கூடாது. ஆங்கிலத்தில் நன்மை என்று சொல்லப்படல். ஐ வில் ரெண்டர் டபுள் அண்ட் டு தி சொல்றது நம்ம பார்க்கோம் இல்லைங்களா? அதாவது எரேமியில சொல்லப்பட்ட பிறகு எரேமியில 16:18 என்ன சொல்றாரு? முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்பட்டத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் ரெட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன்னு சொல்றாரு. அந்த காரியங்கள் தான் அந்த இங்க நிறைய பேர் இருக்கு. நீதியை சரி கட்டக்கூடிய அந்த காரியம் ரெட்டிப்பாய்னா 1845 வருடங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அது பார்த்தோம்னா 1833 தேசம் பாலாக்கி விடப்படுதா? அது வந்து 1845 வருஷம்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1848 அவர்களுக்கு மறுபடியும் தேவ வர ஆரம்பிக்குது. இப்போ சியோனிசம் ஆரம்பிச்சு அவங்க தேசத்துக்கு போகலான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேட்டைக்காரன் மீன் பிடிக்கிற வேட்டைக்காரன் அனுப்பிடலாம்னு சொல்றாரு இல்லையா? அப்போ வேட்டைக்காரன் அப்படிங்கிறப்போ ஹிட்லரு, முசோலினி போன்றவர்கள்லாம் பல தேசங்களும் அவர் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அப்போ எல்லாருமே அவங்க தேசத்துக்கு வந்தாங்க. இப்போ 1948 அவர்கள் ஒரு சுய தேசமாக தங்கள் தேசத்தில் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனாலும் கூட இன்னும் அவங்களுக்கு என்ன நடக்கல, குருட்டாட்டம்னா நீங்கள இல்லையா? ஒரு தேசமாக அவர்கள் இன்னும் அந்த காரியங்களை என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த நிலைக்கு வரல. இப்ப நாம படிக்கிற அந்த நிலைக்கு இன்னும் அவர்கள் வரல அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஆனா இந்த காலகட்டம் அவர்களுக்கு நான் அறிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. எது அறிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு? எசாயா 40 2 சொல்லப்பட்ட பிரகாரம் எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் இல்லையா? அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் இல்லையா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆஸ்வதிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நாட்கள் வரக்கூடியதார். அது இனி வரக்கூடிய காரியங்கள். இப்ப நாம படிக்கிற எசாய தீர்க்கத்தில் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இஸ்ரவேலர்கள் ஒரு ஜாதியாக இனமாக மனம் மாறினதுக்கு பிறகு உயிர்த்தெழுந்து வரக்கூடிய இஸ்ரவேலிடத்திலும் அப்பொழுது உயிரோடு இருந்து கொண்டிருக்க பிரஜாதி மக்களிடத்திலும் அவர்கள் கர்த்தரை குறித்து சொல்லக்கூடிய காரியங்கள், கர்த்தராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களை குறித்து சொல்லக்கூடிய காரியங்களா இது இருக்குதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போல சகரியா 9:16 பார்க்கும்போது அந்நாளிலே அவர்களுடைய தேவனாய கர்த்தர் தம்முடைய ஜனமாய் மந்தையாய் அவர்களை ரட்சிப்பார், அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடியின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள் சொல்லப்பட்டு பார்க்கிறோம். இப்ப அவங்க தேசத்திலே சேர்த்துட்டார். இப்ப அவர்கள் மனம் மாறினார்னா மனம் மாறணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதத்தில் இதை குறித்து சொல்லும்போது சங்கீதம் 107:22 படிக்கும்போது சோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. யார் விவரிப்பாங்க? மனம் திரும்பிய இஸ்ரவேலர்கள். மனம் திரும்பிய இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை இஸ்ராயேலை ஏற்றுக்கொண்டு அந்த உபத்திரவ காலத்தை ஏற்றுக்கொள்ளும் போது
ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்தத்தோடு விவரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அதைத்தான் இந்த எசாயாவில் சொல்றாரு. எசாயாவில் சொல்லும் போது ஜனங்கள்கிட்ட ஆண்டவராய் எஸ்வாசத்தை குறித்து இப்படிலாம் சொல்லி அவர்கள் பிரசங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். போச்சுடா, மறுபடியும் வெள்ளம் வந்துருச்சு. பிடிச்சாவே இது வந்து நினைக்கிறேன். சரி, சிங்கிளாவே பண்ணிடலாம். பெருசா பண்ணனா வெள்ளங்க வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நான் வைக்கிறது. சரி, அப்போ சோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வர்றதுக்கு தான் என்ன பண்றாரு? துக்கம் நிறைந்தவராக இருக்கிறாரு, பாடம் அனுபவிச்சவராக இருக்கிறாரு, இல்லையா? அப்படிலாம் வந்து அவரை குறித்த காரியங்களை விவரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருக்கு சரீரம் இருக்குது, அந்த சரீரத்துல நோய் இருக்குன்னு சொல்லி பாட ஆரம்பிச்சாரு. அப்படிங்கிறப்போ நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமது நோய்களை சுமந்தார் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நோய்கள் அவருக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. அந்த நோய்க்கான அந்த தாக்கங்கள், இல்லையா, அந்த பலகீனங்கள் அவரிடத்துல அது இருந்தது. ஏன்னா தம்முடைய வல்லமையை கொடுத்துதான் அவர் வந்து குணமாக்கி இருக்கிறார். அப்ப தம்முடைய ஜீவனை பலி செய்து கொண்டிருக்கிறாரு. அனுதினமும் அவருடைய பாவம் மற்றும் துக்கங்களோடு அதிக தொடர்புடையவராக இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் பரிசுத்தார். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பாவியான ஜனங்கள். அவருடைய துக்கங்களை பாடுகளை சுமந்து அவர்களும் ஒத்துணர்வோடு இருக்கிறார். அவரோட பாவத்தோடு ஒத்துணர்வு இல்லை. ஆனா அவர்களுடைய இயலாமையோடு, இல்லையா, அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அதோடு அவர்களுக்கு ஒத்துணர்வோடு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப யெசுவாசு அடிக்கடி அங்க நிறைய இடங்களை கண்ணீர் விட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கண்ணீர் விடுதலை எதை காரியமா இருக்குது? ஜனங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஒத்துணர்வை அது குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப அவருடைய இருதயத்தில் உள்ள மகா அன்பினால அவர்களுடைய பாடுகளை நன்றாக அறிந்தவராய் இருந்ததுனால அவர்களுடைய துக்கங்களை எல்லாம் தாமே சுமந்தார். அவர் வாலண்டியா போய் குணமாக்குறாரு. குணமாக்கினா அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுங்கிறது அவருக்கு தெரியும், இல்லையா? ஆனால் அவர் என்ன பண்ணாரு? குணமாக்குறாரு. அப்போ அவரோட பாடுகளை அறிந்தவராக இருந்ததுனால இந்த காரியங்களை செய்யறாரு. அப்ப அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் என்று அங்க தீர்க்கதை சொல்றதை பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்களை எல்லாமே மிகவும் சந்தோஷோடு பிரதி செயல் ஆற்றாமல் அவரை விட்டு திரும்பினாங்க. அப்ப அந்த ஜனங்களை இந்த விதமாக பாடுபட்டு அவர்களை துக்கங்களை சுமந்த அவரிடத்துல இவங்க என்ன பண்ணிருக்கணும்? பிரதி செயல் ஆற்றிருக்கணும். அவருக்கு நல்ல விதமா அவரோட ஒத்துணர்வோடு இவர் இருந்திருக்கணும், ஜனங்கள் இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு தங்களுடைய முகங்களை திருப்பி கொண்டார்கள், இல்லையா, அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப அவருடைய பரிசுத்த சமூகத்தின் முன்பாக மனதிலே குத்தப்பட்டவர்களாக பின்வாங்கி போகணும். ஆனா அவரை வெறுத்ததுனால அவருடைய முகத்தை பார்ப்பதை காட்டிலும் வேற எங்கேயோ பார்க்க திரும்பி கொண்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு வெறுப்பதை காண்பித்து கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த விதமாக தான் அவர் என்ன பண்ணாரு? அசட்டை பண்ணப்பட்டவரா இருந்தாருன்னு சொல்லி நம்ம படிக்கணும். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அசட்டை பண்ணப்பட்டவரும், மனசுல புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இல்ல பிரதர், உங்க ஸ்கிரீன் தான் தெரியுது, நீங்க மட்டும் தான் வரீங்க. ஓ அப்படியா? சரி, ரைட், ஓகே ஓகே. டைம் ஆச்சு. சரி, பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அப்போ அவர் அசட்டை பண்ணப்படுத்த அவரை எண்ணாமல் போனோம் என்று அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம், இல்லைங்களா? சரி, மணி ஆச்சு. நாம இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நாம டைம் பார்க்காம நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோம்.
சரி, அப்ப வேத வசனங்கள சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாரு. அவர் தம்முடைய வாயை திறக்கல. அடைக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் இருந்தாரு அப்படிங்கிற காரியங்கள நாம பார்த்தோம். அப்ப நம்முடைய மீறுதலிருந்து அவர் காயப்பட்டாரு. நம்முடைய அக்கிரமத்திலிருந்து அவர் நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அப்ப நம்மள குணமாகறதுல அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். அதேபோல மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு. நம்முடைய துக்கங்களை சுமந்தாரு. நாம அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் என்று நாம எண்ணினோம் இல்லையா? அப்ப அசட்டை பண்ணப்பட்டிருந்தாரு, புறக்கணிக்கப்பட்டிருந்தாரு, துக்கம் நிறைந்தவரா இருந்தாரு, பாடம் அனுபவித்தவரா இருந்தாரு. அவரை விட்டு நம்ம முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமற் போனோம். இந்த காலகட்டத்திலும் கூட இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அநேகர் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவரை அசட்டை பண்ணினவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நாம ஒவ்வொரு தடவை பாவம் பண்ணும்போதும், தவறு பண்ணும்போதும், பிறரிடத்திலே அன்பு இல்லாமல் நடந்து கொள்ளும் போதும் நாமளும் நம்முடைய முகங்களை மறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது, இந்த சிறியில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க அப்படிங்கிறார். நீங்க எதை செய்யாம இருக்கீங்களோ அதை எனக்கே செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஒரு பாடுகளையும் துக்கங்களை அவர் எதன் மூலம் எதனால சுமந்தாரு? அன்பினால் இல்லையா? தேவன் மேல் கொண்ட அன்பினால், மனுமக்கள் மேல் கொண்ட அன்பினால் இவ்வளவு பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தாரு. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்நாட்களிலே நம்முடைய காரியங்கள் எல்லாத்திலுமே நமக்கு ஒரு பலவிதமான ஏன்னா சுற்றுச்சூழல் எல்லாமே பாவமான சூழ்நிலைகளா இருக்கு. இப்ப இந்த பாவமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம பாவத்தினால் ஈர்க்கப்படும் போது நமக்கு கண்ணு முன்ன எது வரணும்? ஆண்டவரே இயேசு நமக்காக பட்ட பாடுகள், அடைந்த வேதனைகள் வரணும். நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் பாடுபட்டாரு, ரத்தம் சிந்தினாரு. இதெல்லாம் வரணும். இதை நம்ம இடத்துல நாம கொண்டு வருவோம். பாவத்தை அருவருத்து வெறுக்கணும், நீதியை நேசிக்கணும். வரக்கூடிய கர்த்தருடைய ஞாபகத்தினால ஆவியோரும் கருத்தரும் உணர்வோடு உண்மையோடு ஆசரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.